ஹாய் நான் அக்ஷயா. நான் புதுசாக ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆச்சு. இதுதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி. இதில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. இந்த ப்ரௌனி ஆல் ஓவர் தமிழ்நாடு அவைலபிள். இன்றைக்கி எனக்கு 1/2 kg ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. அதுக்கான மெஷர்மெண்ட் இது தான். நான் இன்றைக்கி வந்து வேன்லி ரோட டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன் 125 கிராம். அது கூடவே 100 கிராம் பட்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 2 எக் எடுத்திருக்கேன். பெரிய எக் 2 எக் எடுத்திருக்கேன். அதை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். நல்லா விஸ்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிரிங்கிள் டாப்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 160 கிராம் சுகர் தேவைப்படும். நான் 100 கிராம் ப்ரௌன் சுகரும் 60 கிராம் ஒயிட் சுகரும் எடுத்திருக்கேன். நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்து நமக்கு ஃபஜ்ஜியாக கிடைக்கும் ப்ரௌனி. நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 80 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு பேட்டர் ஓரளவுக்கு கிடச்சிருக்கும். அது கூட 25 கிராம் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போது இது கூட வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஹாஃப் டீஸ்பூன் காஃபி பவுடரோட வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 8 inch டின்னில் இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கப்புறம் நல்லா டபுள் டேப் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் ஆட் பண்ணிவிட்டு 10 minutes 180 டிகிரி செல்சியஸில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் வச்சிடுறேன். 20 to 25 minutes வச்சு பேக் பண்ணோம்னா நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதை 1 hour கூல் டவுன் பண்ண விட்டுறணும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இப்போ பீஸ் போட்டு காமிக்கிறேன். 1/2 kg ப்ரௌனியை வந்துட்டு 9 to 12 பீசஸ் போடலாம். நான் எனக்கு 9 பீசஸ் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் இப்போ ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருக்கு. நம்ம கூல் டவுன் பண்ண தான் நமக்கு நல்லா ஃபஜ்ஜியாக கிடைக்கும். அவ்வளோதான், ப்ரௌனி ரெடி. இப்போ 250 கிராம் ஆர்டர் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நம்ம பாக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ரௌனியாக எடுத்து வச்சு பாக்ஸை 250 கிராம் ப்ரௌனி, அவ்வளோதான், 250 கிராம் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த டேஸ்டி அண்ட் ஃபஜ்ஜி ப்ரௌனியை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் எல்லாம் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுற 3 பேருக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங். தேங்க்யூ.